குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.2ல 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். சப்செட்டையும் கேட்குறாங்க, அதே மாதிரி ப்ராப்பர் சப்செட்டையும் கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் சம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு இது ரெண்டுத்தையுமே கேட்குறாங்க. உட்கணம் கேட்குறாங்க, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட்டை தகு உட்கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா W இஸ் ஈக்குவல் டு ரெட், ப்ளூ, எல்லோ. இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை எலமெண்ட்ஸ் உறுப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா N ஆஃப் W அப்படின்னும் போது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 எலமெண்ட்ஸ் உறுப்புகள் இருக்கிறதுனால N ஆஃப் Wன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போது ஃபஸ்ட்டு சப்செட், அதாவது உட்கணம், அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் m அல்லது 2 பவர் n, இந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா n ஆஃப் p ஆஃப் w. இதை இப்படி தான் அடுத்து எழுதுவோம், பவர் செட்டுன்னு சப்செட்டுன்னும் போது. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பவரில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ 2 பவர் 3ன்னு சொல்லிட்டு போடணும். அப்போ 2 பவர் 3னா என்ன அர்த்தம்னா 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அப்போ 2 2s are 4, 4 2s are 8. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட்டுன்னும் போது என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்த ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா சப்செட், அதாவது எவ்வளவு பிரித்து எழுத முடியுன்றது தான் சப்செட்டு. அதிலிருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது தகு உட்கணம். ஸோ ஃபார்முலா வைஸ் பார்த்தீங்கன்னா n ஆஃப் p ஆஃப் w மைனஸ் 1. ஏற்கனவே நம்ம n ஆஃப் p ஆஃப் w கண்டுபிடிச்சிருக்கோம், அதிலிருந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சப்செட். அதாவது அந்த எம்டி நல் செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதை கழிச்சுட்டு எடுத்து எழுதுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் சப்செட். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஸ்கொயர் சச் தட். இதை படிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, x பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 100. முதல்ல இது அர்த்தம் என்னது, நம்ம ஒரு செட்டை எக்ஸ்ன்றதை உருவாக்க போகிறோம். அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். சரி, இந்த எக்ஸுக்குன்னு நம்ம போடக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். அப்படின்னா எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸுக்கு 1ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. அடுத்தது நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர்னு போடுறேன். அப்போ 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, அதே மாதிரி 3யை ஸ்கொயர் பண்ணால் 9. அப்படியே லைனாக நம்ம ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது 100 வரைக்கும் தான் நம்ம போடணும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் 100ஐ யூஸ் பண்ணலாம். இப்போ 100க்கு மேலே போகக்கூடிய நம்பரை நம்ம யூஸ் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய நம்பர் ஒன்று 100 இருக்கலாம் அல்லது 100 விட கம்மியாக இருக்கலாம். இதை தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செட்டு. ஸோ அந்த செட்டை நம்ம விரிவாக்கம் பண்ணி எடுத்து எழுதியாச்சு. இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது n ஆஃப் எக்ஸ்ன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ், அதாவது இது கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ சப்செட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா, 2 பவரில் இந்த எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிடணும். இதை எப்படி சப்செட்னா எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் p ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஸோ n ஆஃப் p ஆஃப் இங்கே செட்டோட பேர் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுப்பீங்க, which is equal to 2 பவரில் வந்த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ 2 பவர் 10ன்னா இது டிஃபால்ட் ஆன்சர், நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹையர் கிளாஸஸில் 1024. அதாவது 2வை 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 10 கிடையாது, 2 10 முறை போட்டு பெருக்கணும். ஓகேங்களா. இப்போ ப்ராப்பர் சப்செட்னா என்ன அர்த்தம், இதிலிருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ 1024லேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1023. ஸோ இதுதான் இந்த 9th சம்மோட சொல்யூஷன். ஸோ இதில் நெக்ஸ்ட் சம் 10th சம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n ஆஃப் a என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4. அதாவது எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்றத கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து n ஆஃப் p ஆஃப் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் m அல்லது 2 பவர் n, என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பவரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கை. ஸோ அப்போ n ஆஃப் p ஆஃப் a என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்கோங்க. கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை பவரில் எடுத்து போடுறோம். அப்போ 2 பவர் 4னா 2வை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 16. அதே மாதிரி தான் அடுத்த சப்டிவிஷனும் n ஆஃப் a என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா எந்த எலமெண்ட்டும் இல்லை, நல் செட் மட்டும் தான் இருக்குதுன்ற மாதிரி அர்த்தம். அப்படின்னா n ஆஃப் p ஆஃப் a என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 0, எனிதிங் டு த பவர் 0. கீழே என்ன வந்து பவர் 0 வந்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1. இந்த ஜீரோஸை பற்றின கான்செப்ட்ஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது n ஆஃப் p ஆஃப் ஏவை கொடுத்துட்டான். என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எதோடைய ஆன்சர்னா 2 பவர் m உடைய ஆன்சர் இஸ் 256ன்றத கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்கன்னா n ஆஃப் a, அதான் இந்த பவரில் போடுவோம் பார்த்தீங்களா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதை கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 200
256 நம்ம சின்ன கிளாஸஸ் எல்சிஎம் கான்செப்ட் போட்டிருப்போம் இல்லைங்களா, த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், பகா காரணி முறை, அந்த முறையை பயன்படுத்தி தான் போட போகிறோம். ஸோ இப்போது 2 நம்பராக எடுத்துக்கலாம். 2 12s ஆர் நீங்கள் ஒரு நம்பராகவும் எடுத்து போடலாம். 2 நம்பர் உங்களுக்கு ஓகேன்னா எடுத்து போடலாம். ஸோ 2 12s ஆர் 24, ரிமைண்டர் 1. அப்போ இது என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 1 6 16, தட் இஸ் 2 8s ஆர் 16. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டேபிளை போடணும், இங்கே எத்தனை டைம்ஸ்ன்றத போடணும். இப்போ 128ல் முடியறதுனால திரும்ப 2 டேபிளை யூஸ் பண்ணுறேன். 2 6 ஆர் 12, அதே மாதிரி 2 4s ஆர் 8. திரும்ப 4ல் முடியறதுனால இது 2ல் போகும். ஸோ 2 32 டைம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 16 டைம்ஸ், 2 8 டைம்ஸ், 2 4 டைம்ஸ், 2 2s ஆர் 2 1s ஆர். இந்த 1ன்னு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போடணும். இப்போ சைடில் இருக்கிற 2 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ். அப்போது இந்த மாதிரி பவரில் வச்சு எழுதுறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் p ஆஃப் a அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ 2 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வருது. இந்த பவரில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா p ஆஃப் a கிடையாது, n ஆஃப் a. நீங்கள் இங்கே pன்னு போட்டிங்கன்னா அது தப்பு தான். ஸோ n ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.